Hi friends, this is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம கான்செப்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் மேபி. ஓகேங்களா? ஸோ இந்த மேபி அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பேசலைனாலும் நிறைய பேர் பேசும்போது நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? நியூ இயர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு மே அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த மாடல் வெர்ப். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட நிறைய மாடல் வெர்ப்ஸ் இருக்குது. அந்த ஃபேமிலியில் சேர்ந்தது தான் இந்த மே. ஓகேங்களா? ஸோ மே அப்படின்றது வந்து நம்மளோட டே பை டே கான்வர்சேஷனில் அல்லது ஒரு சென்டென்ஸில் நம்ம வந்து மே அப்படின்னு நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ஷனுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம மே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மே கூட பி அப்படின்னு சேர்க்கும் பொழுது இதோட சென்டென்ஸ் ஆர் மீனிங் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா மாடல் வெர்ப் ஃப்ரேஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ மே மட்டும் சேர்த்தமான மாடல் வெர்ப்ஸ் அது கூட வந்து பி ஆட் பண்ணும் பொழுது மாடல் வெர்ப் ஃப்ரேஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ மாடல் வெர்ப் ஃப்ரேஸ் அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு காரணமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மாடல் வெர்ப் ஃப்ரேஸ்ன்றது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மேபி அப்படின்றது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. அதாவது மீடியம் பாசிபிலிட்டி சொல்லிட்டோம். அந்த பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 50 to 70% இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது ஒன் பை ஒன்னாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வரணும். நெக்ஸ்ட்டு மேபி. ஓகேங்களா? ஸோ மேபி அப்படின்ற ஒரு தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மேபி வந்து எது கூட ப்ளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நவுன் அண்ட் ஜெரண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கூட மட்டும்தான் ப்ளே ஆகும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ மே பி டயர்ட் சொல்லும் பார்த்தீங்களா? ஷீ மே பி டயர்ட் அப்படின்னா அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவள் சோர்வாக இருக்கலாம். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவள் வந்து சோர்வாக இருக்கலாம். அதாவது வந்து ஸோ மேபி அந்த கான்செப்டில் சொல்லுவோம். மேபி அவள் வந்து டயர்டாக இருக்கலாம். சேம் அந்த மாதிரியான இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த மேபி கான்செப்ட் உள்ளே கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம், தெரியாக்காட்டியும் போகலாம். நம்ம அவளோட முகத்தை பார்த்தே சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ மேபி அவள் வந்து டயர்டாக இருக்கலாம். சேம் அந்த இடத்துல வந்து ஒரு மீடியம் பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல தான் வந்து மேபி நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பாருங்கள். ஹீ மே பி ஆங்க்ரி. ஓகேங்களா? ஹீ மே பி ஆங்க்ரி அப்படின்னா அவன் கோபமாக இருக்கலாம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. இதே வந்து அவன் கம்பல்சரி கோபமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அங்கே மஸ்ட் பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 50% ஆஃப் பாசிபிலிட்டின்றதுனால நம்ம வந்து மேபி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அவன் கோபமாக இருக்கலாம் அப்படின்னா ஹீ மே பி ஆங்க்ரி. ஓகேங்களா? ஸோ மூணாவது பாருங்கள். இட் மே பி டேஞ்சரஸ். ஓகேங்களா? இட் மே பி டேஞ்சரஸ் அப்படின்றது வந்து அது ஆபத்தாக இருக்கலாம். ஓகேங்களா? இட் அப்படின்றது வந்து அது, மேபி அப்படின்னா இருக்கலாம், டேஞ்சரஸ் அப்படின்னா ஆபத்தாக. ஓகேங்களா? இட் மே பி டேஞ்சரஸ் அப்படின்னா அது ஆபத்தாக இருக்கலாம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பைக் டிரைவிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம்னா அது வந்து ஆபத்தாக இருக்கலாம். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பைக் டிரைவிங்ன்றது தான் இங்கே வந்து நம்ம இட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பைக் டிரைவிங் மேபி டேஞ்சரஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அந்த வந்து இட் கேட்டகரியில் வந்து உள்ள ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ நாலாவது பாருங்கள். த வாட்டர் மே பி கோல்டு. ஓகேங்களா? த வாட்டர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், தண்ணீர். ஓகேங்களா? ஸோ மேபி அப்படின்னா இருக்கலாம், கோல்டு அப்படின்னா குளிர்ச்சியாக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கான்செப்ட் வந்து புரியுதா பாருங்கள். தண்ணீர் குளிராக இருக்கலாம், குளிர்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கோல்டு அப்படின்றது தான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ அட்ஜெக்டிவ் வந்து எப்போவுமே வந்து சப்ஜெக்டை மட்டும்தான் சொல்லும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது ஆல்ரெடி நம்மளோட ரெகுலர் வேர்ஸ் தெரியும், நான் நியூ வேர்ஸ்க்காக சொல்கிறேன். தே மே பி ஹாப்பி நவ். ஓகேங்களா? ஸோ இதில் ஹாப்பி அப்படின்றது அட்ஜெக்டிவ்ஸ். ஹாப்பி வந்து எதை சொல்லுது? சப்ஜெக்டை தான் சொல்லுது. ஓகேங்களா? அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓகேங்களா? நவ் அப்படின்னா இப்பொழுது. அப்போது அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்போவுமே வந்து சப்ஜெக்டை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ரெகுலர் வேர்ஸ் தெரியும், நான் நியூ வேர்ஸ்க்காக சொல்கிறேன். அவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னா தே மே பி ஹாப்பி நவ். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ஜெரண்ட். ஓகேங்களா? ஜெரண்ட் கூட எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். சேம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஃபஸ்ட்டு வந்து அட்ஜெக்டிவ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஜெரண்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ மே பி ஸ்லீப்பிங் நவ். ஓகேங்களா? ஹீ மே பி ஸ்லீப்பிங் நவ் அப்படின்னா ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். அவன் இப்பொழுது தூங்கி கொண்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஹீ அப்படின்னா அவன்,
மேபி அப்படின்னா இருக்கலாம், ஸ்லீப்பிங் அப்படின்னா தூங்கிக் கொண்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஸ்லீப்பிங் அப்படின்றது வந்து ஜெரண்டா வரும்பொழுது நல்லா புரிஞ்சுங்க. ஸ்லீப்பிங் அப்படின்றது வந்து ஆஃப்டர் வெர்புக்கு அப்புறம் நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா அதோட மீனிங் வந்து கொண்டு அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எழுதி கொண்டு, தூங்கிக் கொண்டு, ஓகேங்களா? ஸோ வந்து கொண்டு இந்த மாதிரி தான் வரும். அதாவது வந்து ஜெரண்டா ஆக்ட் ஆகும் பொழுது ஒரு V1 வெர்ப் வந்து ஜெரண்டா ஆக்ட் ஆகும் பொழுது அதோட எண்டில் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கொண்டு அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹீ மே பி ஸ்லீப்பிங் நவ். அவன் இப்பொழுது தூங்கி கொண்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பாருங்கள், ஷீ மே பி குக்கிங் டின்னர். ஓகேங்களா? அவள் இரவு உணவு சமைத்து கொண்டிருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவளுக்கு பதிலாக நான் வந்து எங்கள் அம்மா அப்படின்னு உள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன். மை மதர் மே பி குக்கிங் டின்னர். ஓகேங்களா? ஸோ யாரானா வந்து உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு கேட்டாங்களா நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் அம்மா வந்து கிச்சனில் இருக்காங்க ஆனால் ஏதோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க டின்னர் தான் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா சொல்லுவோம், ஸோ மேபி எங்கள் அம்மா வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? சேம் அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நம்ம மேபி கான்செப்ட் உள்ளே கொண்டு வரும். ஓகேங்களா? மூணாவது பாருங்கள், தே மே பி பிளேயிங் அவுட் சைட். ஓகேங்களா? தே மே பி பிளேயிங் அவுட் சைட் அப்படின்னா அவர்கள் வெளியே விளையாடி கொண்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவர்கள் அப்படின்றதுக்கு பதிலாக நான் வந்து என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யாரானா வந்து உன்னோட ஃப்ரெண்டு எங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், என் ஃப்ரெண்டு வந்து மேபி வெளியே விளையாடுன்னு இருக்கலாம். ஓகேங்களா? சேம், அதாவது வந்து அவன் விளையாடின்னு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, சும்மா சமாளிக்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அந்த சினாரியோக்கு தான் நம்ம இந்த மேபி கான்செப்ட் உள்ளே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? தே மே பி பிளேயிங் அவுட் சைட். ஓகேங்களா? நாலாவது பாருங்கள், த டீச்சர். ஓகேங்களா? டீச்சர் மே பி டீச்சிங் இன் கிளாஸ். ஓகேங்களா? இன் கிளாஸ் அப்படின்னா வகுப்பறையில். ஓகேங்களா? த டீச்சர் அப்படின்னா ஆசிரியர், மேபி அப்படின்னா இருக்கலாம், டீச்சிங் அப்படின்னா பாடம் நடத்தி கொண்டு. ஓகேங்களா? ஸோ த டீச்சர் மேபி டீச்சிங் அப்படின்னா என்னுடைய டீச்சர். ஓகேங்களா? என்னுடைய டீச்சர் வந்து மேபி பாடம் நடத்தின்னு இருக்கலாம், கிளாஸ் ரூமில் வந்து பாடம் நடத்தின்னு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதா பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். அஞ்சாவது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இட் மே பி ரெய்னிங் நவ். ஓகேங்களா? இட் மே பி ரெய்னிங் நவ் அப்படின்றப்போ இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்? அதாவது வந்து நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணல, ஸோ அதாவது வந்து சில் ஏர் மட்டும் வீட்டுக்குள்ளே வருது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ வெளியே வந்து மழை பெஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம அந்த சுச்சுவேஷன் அந்த ஒரு ஃபீலிங்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கிளைமேட்டெல்லாம் வந்து டார்க் ஆகிடுச்சு, அப்போ வந்து வெளியே வந்து மழை பெஞ்சுன்னு இருக்கலாம். சேம் அந்த இடத்துல தான் வந்து இந்த இட் மே பி ரெய்னிங் நவ். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நவுன் வச்சு எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அட்ஜெக்டிவ் வச்சு பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து ஜெரண்ட் பார்த்துட்டோம், இப்போ வந்து நவுன். ஓகேங்களா? நவுன் அப்படின்றது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல். ஓகேங்களா? ஸோ பெயர்ச்சொல் அப்படின்றது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பெயர்ச்சொல் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து நவுன் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். ஆஃப்டர் மேபிக்கு அப்புறம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஜெரண்ட் யூஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் இப்போ வந்து நவுன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நவுன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஹீ மே பி எ டாக்டர். ஓகேங்களா? டாக்டர் அப்படின்றது வந்து இங்கே நவுன். ஓகேங்களா? அது வந்து பெயர்ச்சொல் தான். அதாவது வந்து டாக்டர், ஒருத்தரை பார்த்து நம்ம டாக்டர் அப்படின்னா அது அவருக்கு வந்து பெயர் இருக்குது, ஸோ அப்போ அது வந்து பெயர்ச்சொல்ல தான் ஆக்ட் ஆகுது, அப்போ வந்து நவுன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹீ மே பி எ டாக்டர் அப்படின்னா அவன் ஒரு மருத்துவராக இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஹீ மே பி எ டாக்டர் அப்படின்னா அவன் ஒரு மருத்துவராக இருக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், ஷீ மே பி எ டீச்சர். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவள் ஒரு ஆசிரியையாக இருக்கலாம். ஓகேங்களா? ஷீ மே பி எ டீச்சர் அப்படின்னா அவள் ஒரு ஆசிரியையாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு அப்படின்றது வர்றதுனால நம்ம அதை மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாக்காட்டே விடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் பழக்கம் அப்படின்னா அவள் ஒரு ஆசிரியையாக இருக்கலாம். ஓகேங்களா? சேம் அந்த மாதிரி நம்ம கூட சொல்லிக்கலாம். ஷீ மே பி அ டீச்சர். அப்போ இங்கே டீச்சர் அப்படின்றது வந்து நவுனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மூணாவது பாருங்கள், தே மே பி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? தே மே பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இங்கே ப்ளூரலாக மாறிச்சு, அதனால் வந்து இங்கே நம்ம வந்து அதுமாரி போடக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்? வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ப்ளூரல் நவுன் மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? அவர்கள் மாணவர்களாக இருக்கலாம் அப்படின்னா அவர்கள் அப்படின்ற இடத்துல வந்து தே, மேபி அப்படின்னா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மாணவர்களாக. ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னா மாணவன், அந்தமாரி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ வெறும் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் நம்ம வந்து அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நாலாவது பாருங்கள்,
திஸ் மே பி a மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ மிஸ்டேக் அப்படின்றது வந்து தவறு தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மிஸ்டேக்ஸ் அப்படின்னா அது வந்து தவறுகளாக மாறிடும். ஸோ மிஸ்டேக் அப்படின்னா ஒரு தவறு தான். அப்போது இது ஒரு தவறாக இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு எரர் காட்டுது. அப்போ நம்ம சொல்லுவோம், ஸோ இது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. சேம் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 5வது பாருங்கள். இட் மே பி a குட் ஐடியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல யோசனையாக இருக்கலாம். இது ஒரு நல்ல யோசனையாக இருக்கலாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம். அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா சஜெஷன்ஸ் ஐடியா கொடுப்பாங்க. சேம் அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ இது வந்து ஒரு நல்ல யோசனையாக இருக்கலாம். இது வந்து குட் ஐடியா. ஓகேங்களா? ஸோ அந்த குட் ஐடியா அப்படின்றது வந்து ஒரு நவுனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இட் மே பி a குட் ஐடியா அப்படின்னா அது ஒரு நல்ல யோசனையாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த மேபி அப்படின்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் கூடவும், ஒரு நவுன் கூடவும், ஒரு ஜெரண்ட். ஓகேங்களா? ஸோ அது கூடவும் எப்படி ப்ளே ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். இது ஒரு புத்தகமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ புத்தகம் அப்படின்றது வந்து ஒரு நவுன். ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் வந்து நவுன் கூட எப்படி மேபி ப்ளே ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். 2வது வந்து அவர்கள் பசியாக இருக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து பசியாக இருக்கலாம். பசியாகன்றது வந்து ஒரு நவுன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து அட்ஜெக்டிவ். அது கூட எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் தேர்வு எழுதி கொண்டு இருக்கலாம். ஓகேங்களா? எழுதி கொண்டு அப்படின்னு வந்திருக்கு. சேம் அந்த இடத்துல வந்து எப்படி இந்த மேபி வச்சு நம்ம சென்டென்ஸ் வரையும் சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நியூஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.